சமர்கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மில் கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே கணபதியே வருவாய். மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க மங்கள இசை எந்தன் நாவினில் உதிக்க கணபதியே வருவாய்.
ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட. ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட. தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட. தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட. தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட. கணபதியே வருவாய். தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரன் ஒலிக்க. தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரன் ஒலிக்க. ஊக்குக நல்லிசை உள்ளம் கழிக்க. உண்மை ஞானம் செல்வம் கொழிக்க. கணபதியே வருவாய் அருள்வாய். கணபதியே வருவாய். ஒன்று கண்டேன். இன்பக்கன ஒன்று கண்டேன். பாங்கி இன்பக்கன ஒன்று கண்டேன். பாங்கி என் உளம் மகிழ்ந்து கொண்டேன். என் பாங்கி இன்பக்கன ஒன்று கண்டேன். ஆங்கி என் உளம் மகிழ்ந்து கொண்டேன். என் பாகியில் பக்கன ஒன்று கண்டேன். தென்பழனி முருகன் சேவர் கொடிக்காரன். தென்ப
பழனி முருகன் சேவர் கொடிகாரல் என் உயிர் காதாரல் இரவியனைய என் உயிர் காதாரல் இரவியனைய. சட்டப்தபூர்த்தி 60ஆம் கல்யாண வைபவம் மங்களகரமாக நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி முதல் பூஜையாக மங்களகரம் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் நாள விநாயகரை பிடிச்சி விநாயகர் வழிபாடு பண்ணியிருக்கும். அதற்கு அடுத்ததாக புண்ணியாக வாஜனம். நாமெல்லாம் எவ்வளோதான் குளிச்சிட்டு சுத்தபத்தமாக வந்தாலும் நம்மளுடைய ஆத்ம சுத்தி இங்கே இருக்கிற பூஜா திரவியங்கள் இட சுத்திக்காக புண்ணியாக வாஜனம். அந்த புண்ணியாக வாஜன கும்பத்தில் புண்ணிய நதிகள்லாம் வரதாக சாஸ்திரம். கங்கா, யமுனா, நர்மதா, சிந்து, காவேரி, காஷி தீர்த்தம், ராமேஸ்வர தீர்த்தம்லாம் பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை உங்களுக்கெல்லாம் புரோக்ஷனை பண்ணும். அதற்கு அடுத்ததாக குரு வழிபாடு. நாமெல்லாம் ஒரு ஆலயத்துக்கு சுவாமி தரிசனம் பண்ண போனால் முதல்ல வணங்க வேண்டியது கோபுர தரிசனம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இதே மாதிரி புராதன கஷேத்திரமாக இருந்தால் கொடிமரம் இருக்கு. கொடிமரத்தை தரிசனம் பண்ணிட்டு தான் ஆலயத்துக்கு உள்ள வரணும். சிவாலயமாக இருந்துட்டா சிவனுக்கு ஏற்றாம நந்தி இருப்பார். அவரை வணங்கிட்டு தான் சிவபெருமான கும்பிடணும். அப்போதான் சிவ தரிசனம் பண்ண பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். பெருமாள் கோயிலாக இருந்துட்டா கருடாழ்வார் இருப்பார். அவரை சேவிச்சுட்டு பெருமாளை சேவிக்கும். தம்பதிகளுடைய 60ஆம் கல்யாண வைபவம் ஒரு சிவாலயத்தில் நடக்கிறதுனால பூஜை பண்ணுற மணியாக இருக்கார் நந்திய பெருமான். 60ஆம் கல்யாண பூஜைகள் ஹோமங்கள்லாம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அந்த நந்தியம் பெருமான்கிட்ட அனுமதி வாங்க போகிறோம். இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி, மணி அடித்து பூஜை பண்ணணும். எதற்காக மணி அடிக்கிறோம்? பரண்ட உலகத்தில் எங்கேயுமே இறைவன் வியாபித்திருப்பார். அவரை ஒரு இடத்துக்கு அழைக்கணும்னா ஒளி வடிவமாகவும் ஓசை வடிவமாக தான் அவரை அழைக்கணும். ஒளி வடிவமாக இருக்கிறதுக்காக தீபங்கள் ஏற்றணும். ஓசை வடிவமாக இருக்கிறதுக்காக தான் மணி அடிக்கணும். அந்த மணி அடிக்கும் போது அதிலேருந்து எழும்பக்கூடிய ஓம் என்ற பிரணவா காரணத்தினால தேவதைகள்லாம் சாநித்தியமாகணும். வீட்டிலே பூஜை பண்ணாலும் சரி, மந்திரமே தெரினாலும் வீட்டில் மணி அடித்து பூஜை பண்ணணும். எதற்காக வீட்டில் மணி அடிக்கிறோம்? வீட்டில் இருக்கிற துர்தேவதைகள்லாம் விலகி தேவதைகள்லாம் வரதாக சாஸ்திரம். மணி அடிக்கிறதுக்கான மந்திரம் 4 வேதங்களாக இருக்கு. அந்த 4 திக்குக்கும் துவார பூஜை பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பலன் கிடைக்குதுன்னா அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த துவார பூஜை பண்ணுறதுனால இந்த 4 புருஷார்த்தம் கிடைக்கிறதாக சாஸ்திரம். அந்த 4 திக்குக்கும் துவார பூஜை. வைபவத்தை முன்னிட்டு 32 கலசங்கள் வச்சு அலங்காரம் பண்ணிருக்கு. நம்மளோட உடம்புல எப்படி 72,000 நரம்புகள் ஓடுதோ அந்த நரம்பாக பாவித்து தான் கலசங்களுக்கெல்லாம் நூல் சுற்றி வைக்கணும். மகாலட்சுமி ஸ்வரூபமாக மாயிலை, சிவபெருமானுக்கு 3 கண், தேங்காய்க்கு 3 கண். சிவஸ்வரூபமாக தேங்காய். எல்லா கலசத்திலையும் ஜலத்தை நிரப்பி வச்சிருக்கும். ஜலத்துக்கெல்லாம் அதிபதி வருண பகவான். முதல்ல வருண பகவானை எல்லா கலசத்திலையும் பூஜை பண்ணு. 59 வயது பூர்த்தி 60ல் செய்யக்கூடியது உத்தரநத சாந்தி. 60 பூர்த்தி 61 செய்யக்கூடியது சத்தியப்த பூர்த்தி, தமிழில் மணிமையான்னு சொல்றோம். 70 வயதில் பீமரத சாந்தி. 75ல் விஜயரத சாந்தி. 1000 பிறைகள் கண்டால் சதாபிஷேகம். 90வது வயசுல கனகாபிஷேகம். 101வது வயசுல பூர்ணாபிஷேகம். இது மாதிரி செய்யக்கூடிய பூஜைகளுக்கும் பரிகாரமாக செய்யக்கூடிய ஆயுஷ்ய ஹோமம், மகாமிருத்யுஞ்சய ஹோமம், அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய ஆயுஷ்ய ஹோமம், இது எல்லாத்துக்குமே பிரதான மூர்த்தி. நாம கலசத்தில் பூஜை பண்ண வேண்டிய சாமி இந்த ஊரில் உள்ள இருக்கக்கூடிய பாலாம்பிகா சமேத அமிர்த மிருத்யுஞ்சயர் காலசம்ஹார மூர்த்தி தான் பிரதான மூர்த்தி, பிரதான தேவதை. அவர் தான் ஆயுஷ்காரர். இந்த வைபவத்தை ஐயாவுடைய வீட்டிலே கொண்டாடினாலும் சரி, இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற இது மாதிரி கோயிலே கலசங்கள் வச்சு ஹோமங்கள் பண்ணாலும் சரி, வெளிநாட்டில் லண்டன், அமெரிக்கா, சிங்கப்பூரில் வெளிநாட்டில் கொண்டாடினாலும் சரி,
இந்த உலகத்துல என்ன செஞ்சிட்டாலும் இந்த ஊர்ல இருக்கிற சாமி தான் எல்லாருமே பூஜை பண்ணுவாங்க. எதற்காக இந்த ஊர்ல வந்து இதே மாதிரி கொண்டாடிக்கிறோம்னா, இங்கே வந்து செஞ்சிட்டோம்னா 1க்கு கோடி பங்கு பலன். இந்த கோயிலுடைய விசேஷம் மார்க்கண்டனுக்காக யமன சம்ஹாரம், மீண்டும் பூமாதேவிக்காக அனுகிரகம், நிக்கிரக அனுகிரக க்ஷேத்திரம். மார்க்கண்டேயருக்கு 16 வயது அழியாத சிரஞ்சீவி கொடுத்த க்ஷேத்திரம். அந்த பிரதான மூர்த்தியான காலசம்ஹார மூர்த்தி அம்பாள் பாலாம்பிகை, எல்லோருக்கும் ஆயுளை கொடுக்கக்கூடியவர் மார்க்கண்டேஸ்வரர். இவாள பிரதான கும்பத்தில் பூஜை பண்ணி ஆவாகனம். குழந்தையை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான், நம்மளுடைய பூஜைக்கெல்லாம் சாட்சியா இருக்கக்கூடிய அஷ்டதிக் பாலகர், நம்மளையெல்லாம் படைக்கக்கூடியவர் பிரம்மா, நம்மளையெல்லாம் காக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு, உலகத்தில் இருக்கிற அதர்மத்தை எல்லாம் அழித்து தர்மத்தில் நாடக்கூடிய சிவபெருமான். இவாளுக்கு பூஜை. துர்கா, லட்சுமி, சரஸ்வதி, தைரியத்தை கொடுக்கக்கூடிய துர்கா தேவி, தன தானியங்களை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி, சகல விதமான கல்வியை கொடுக்கக்கூடிய மகா சரஸ்வதி, 3 சக்திகளுக்கு பூஜை. சக்திகள்லாம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி சப்த சிரஞ்சீவிகள், சப்த ரிஷிகளுக்கு பூஜை. யமம் பரதுராமந்த லப்தேஜ ஜரஜீவினா ஆவாகயாமே பொருட்கள்லாம் இருக்கு. இதை உலகத்திலேயே வகைப்படுத்துறது யாருன்னா தன்வந்திரி என்ற சித்தர். அவரால் சொல்லப்பட்ட மந்திரத்தை சொல்லி ஹோமத்தில் போட்டு புகையெல்லாம் உடல் மேல முடிஞ்சுன்னா வியாதிகள்லாம் நிவாரணம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நமக்கெல்லாம் இறைவன் கொடுக்கணும்னு தன்வந்திரி மகாவிஷ்ணுக்கு பூஜை. குடும்பத்தில் உள்ள சத்ரு உபாதைகள், பன்றிட்டி தோஷங்கள், எதிரியோட தொல்லைகள்லாம் நிவர்த்தியானோன்னு சுதர்சன மகாவிஷ்ணுக்கும் ஐயாவுடைய 60ஆம் கல்யாண வைபோகம் முன்னிட்டு சஷ்டி தேவதை எல்லாருமே நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு ஆயுர் தேவதைக்கு பூஜை பேசுகிறோம். அரியர புத்திரன் ஐயப்ப பகவானுக்கும் நமக்கெல்லாம் நல்ல மனோதைரியம், பேச்சு திறமையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேயர், நிறைவாக குடும்ப சகித நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திராதி தேவதைகளுக்கு பூஜை. உள்ள கும்பங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணோம். அதுக்கு அடுத்ததாக நவக்கிரகம். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகம் கிடையாது. எல்லா சிவன் கோயிலும் நவக்கிரகம் இருக்கும், இந்த சிவன் கோயில கிடையாது. ஏன் கிடையாதுன்னா நவக்கிரகங்களுக்கெல்லாம் ஒரு மனிதனை ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி தான். இந்த ஆலயத்தில் நம்மளுடைய உயிர் ஆத்மாவேட்டு சொல்லக்கூடிய யமனையே சம்ஹாரம் பண்ண காரணத்தினால நவக்கிரகத்துக்கெல்லாம் பவர் கிடையாது. எல்லாமே காலசம்ஹாரம் தான் பிரதானம். இருந்தாலும் இது மாதிரி வைபவங்கள் ஆரம்பிக்கும் போது நவக்கிரகத்துக்கெல்லாம் பூஜை பண்ணாமல் ஆரம்பிக்கக்கூடாது. அதற்காக மண்டலமாக போட்டுக்கிட்டு இருக்கோம். நவக்கிரக பூஜை பண்ண போகிறோம். எல்லாரும் ஏஞ்சல் சொல்லிட்டு நித்திய சிரஞ்சீவி அழியாத வரம் கொடுத்த திருத்தலம். மார்க்கண்டனுடைய 16வது வயதில் நித்திய சிரஞ்சீவிங்கிற பாக்கியத்தை கொடுத்தார் சுவாமி.
மார்க்கண்டேயர் காசியில பிரகண்ட மகர்ஷி மத்துவதி தாயாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத போக பிரகண்ட மகர்ஷி மத்துவதி தாயாரும் நித்திய சிவ பூஜை பண்ணிட்டு வரா. காசியில விசாலக்கி அம்பிகா சமேத விஸ்வநாத சுவாமிக்கு நித்திய சிவ பூஜை பண்றா. அப்படி சிவ பூஜை பண்ணிட்டு வரும் பொழுது ஒரு நாள் இறைவன் தோன்றி, ஏ பிரகண்ட மகர்ஷி இவ்வளவு அழகா பூஜையெல்லாம் பண்றியே, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேட்கிறார். அதற்கு பிரகண்ட மகர்ஷி சொல்றார், எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை, புத்திரன் வேணும் கேட்கிறார். அதுக்கு சுவாமி கேட்கிறார், 16 வயதுள்ள அறிவுள்ள குழந்தை வேண்டுமா அல்லது ஆயுள் பாகம் கூட உள்ள குழந்தை வேண்டுமான்னு கேட்கிறார். அதற்கு பிரகண்டவர் சொல்றார், எனக்கு 16 வயதுள்ள அறிவுள்ள குழந்தையே போதுமானதுகிறார். சுவாமி கொடுத்துறார், பிறக்கிறார் மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயர் பிரகண்ட மகர்ஷிக்கும் மத்துவதி தாயாருக்கும் குழந்தை. அறிவு அதிகம் இல்லையா, ஆயுளை எப்படி வளர்த்துக்கிறது அது தெரியும் இல்லையா. காசியிலேருந்து ஒவ்வொரு சிவாலயமா பூஜை பண்ணிக்கிட்டே வருது. ஒவ்வொரு சிவாலயமா பார்த்து பூஜை பண்ணிக்கிட்டே வர. இந்த ஊரில் அமிர்த இடத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கார். ஆயுள் 16 நிறைவு. காசியிலேருந்து வரத்துக்கு 16 ஆண்டு காலம் ஆயிருக்கு. அமிர்த இடத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கார். ஆயுள் 16 நிறைவு, நொடிதான் பாக்கியிருக்கு. யமதர்மராஜா வந்துட்டார் ஒரு கடமையை செய்ய. ஏ மார்க்கண்டையா, உனக்கு ஆயுள் முடிஞ்சு போச்சு, சிவலோகப்பதவிக்கு வா போலான்னு கூப்பிடுறார். அதற்கு மார்க்கண்டேயர் சொல்றார், சுவாமி நான் சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கேன், சிவ பூஜையை பாதியில் விடலாமா? விடக்கூடாது, பாபம், பூஜையை முடிச்சுட்டு வரேங்கிறார். அதற்கு யமதர்மராஜா சொல்றார், மார்க்கண்டையா ஒரு நொடி அதிகமாகப்படுத்தின உனக்கு மரணமே கிடையாது, ஒரு நொடி அதிகமாகப்படுத்தின மரணமே கிடையாது. ஆனால் எனக்கே பதவி போயிடும். யமதர்மராஜாங்கிற பதவி வேணும் சொல்லிட்டு பாசக்கயிறை வீசுறார். பாசக்கயிறு வீசும்பொழுது பயந்து போன மார்க்கண்டனும் அப்பா காப்பாற்றும் லிங்கத்தை கட்டி கொடுக்கிறார். அமிர்தகடேஸ்வரரை கட்டி கொடுக்கிறார். வீசப்பட்ட பாசக்கயிறானது சுவாமியையும் அமிர்தகடேஸ்வரையும் சேர்த்து இருக்கிறது. மார்க்கண்டையனையும் சுவாமியையும் சேர்த்து இருக்கிறது. சுவாமி கோபம் வருது. லிங்கத்திலிருந்து வடித்து காலசம்பாரமூர்த்தி அவதாரம் இருக்கிறார். காலன்ன யமன். யமதர்மராஜனை இடது காலால் உதைத்து சூலத்தினால் சம்மாரம் பண்ணினார். யமதர்மராஜா அழிஞ்சு போயிட்டார். யமதர்மராஜா அழிஞ்சா என்ன ஆகும்? பூமியில பிறப்பு மாத்திரம்தான் இருக்கு, இறப்பே இருக்காது. இறப்பே இல்லாத போக பூமாதேவி பாரம் தாங்க முடியாத பிரார்த்தனை பண்றா. இறப்பும் இறப்பும் சமவிதத்தில் இருந்தால் தான் பூமி நிலையாது. இறப்பு மாத்திரமே இருந்ததுன்னா ஒரு பக்கம் இறங்கிடும். பூமாதேவி பிரார்த்தனை பண்றா, சுவாமி எனக்கு பாரம் தாங்க முடியல, சீக்கிரமா யமதர்மராஜனுக்கு உயிரை கொடுத்தாங்கிறான். பூமாதேவி பிரார்த்தனைக்கோசரம் திருப்பி உயிரை கொடுக்குறார். நீயே உயிரை எடுக்கிறார், நீயே உயிரை கொடுக்குறாள், அதான் அப்படின்னு. எல்லா ஆலயங்களிலும் சம்ஹாரம் மட்டும்தான் இருக்கும், கொடுக்குறங்க இருக்காது. இந்த ஆலயத்தில் தான் சம்ஹாரம் ப்ளஸ் அனுகிரகம், உயிரெடுத்தல் உயிர் கொடுத்தல். ஆயுஷ்காரையாக இருக்கார், ஆயுளை கொடுக்கக்கூடிய சுவாமியாக இருக்கார். உயிரை கொடுத்துட்டு மார்க்கண்டேயனுக்கு நித்திய சிரஞ்சீவி என்றும் 16 அழியாத வரம் கொடுத்துறார். 16 வயசுக்கு மேலே போனதுன்னா யமதர்ம வருவான், என்றுமே 16 ஆரம்பிக்கிறார். சந்தோஷம் வந்து மார்க்கண்டேயனுக்கு. சந்தோஷம் கொண்ட மார்க்கண்டேயன் சுவாமிக்கு நன்றி கடனாக நினைக்கிறார். நன்றி வார்த்தையும் இல்லையா, என்ன செய்யறது? என்ன செய்ய முடியா? மார்க்கண்டனோ மானிடம் பிறவி. நம்மளால சுவாமிக்கு நன்றி கடனாக செய்ய முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. நன்றி கடனா எதுவுமே செய்ய முடியாது. எதை செய்யணும்னாலும் அவன் கொடுக்கும். அவன் நன்றி ஓரனுக்கும் அசையாது. நம்ம என்ன அவனை செய்யலாம்? ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா சொல்லி விழுந்து விழுந்து கும்பிடலாம். மந்திரம் தெரிஞ்சா சொல்லி கும்பிடலாம், மந்திரம் தெரியலன்னா விழுந்து விழுந்து கும்பிடலாம். அதுதான் செய்யணும். அதுதான் செஞ்சார் மார்க்கண்டேயன். 16 வயதுக்கு 16 ஸ்லோகங்களை சொல்லி 16 முறை விழுந்து விழுந்து வணங்கினார். இந்த 16வது மகாமந்திரத்தில் சொல்றார், மார்க்கண்டேய விரதம் தோத்திரம் எப்படே சிவ சந்நிதோ சத்திய மிருத்யு பயம் நாஸ்தி சத்தியம் சத்தியம் வதாமியம். இதுக்கு என்ன அர்த்தம்? மார்க்கண்டேயன் என்னால் சொல்லப்பட்ட இந்த ஸ்லோகத்தை எவர் ஒருவர் சிவாலயத்தில் பாராயணம் செய்கிறார்களோ அல்லது பாராயணம் செய்வதை காதினால் கேட்டு உள்ளன்போடு நமஸ்காரம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சத்தியமாக யமபயமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். யார் பெற்ற இன்பம் பெருக வையகம். இதை போலவே நம்மை நாடி வர பக்தர்களுக்கும் தீர்க்கமான ஆயுளை காண்பிட்டிருக்கிறார். நம்மளும் வேண்ட போகிறோம்,
பூமியை தொட்டு கும்பிடணும். முடிஞ்சவங்களாம் பண்ணணும், முடியாதவங்களாம் வேண்டிக்கணும். அதேமாரி அம்பாள் அபிராமவள்ளி ஒரு மக்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக தெய்யம்மாவாசையை பௌர்ணமி ஆகினார். அதுதான் அபிராம புத்தர். அபிராம புத்தர் 101 அந்தாதி பாடல்கள் பாடியிருக்கார். அந்த 101 பாடல் புத்தகத்தை எடுத்து 8 ஸ்லோகம். வாழ்க்கையில் நமக்கெல்லாம் என்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்க போகிறோம். 8 24 ஸ்லோகம், 24 துறை நமஸ்காரம். ஒரு துரோமணியோட கையை காட்டுவேன். முடிஞ்சவங்களாம் பூமியை தொட்டு கொடுக்கணும், முடியாதவங்களாம் வச்சுக்கணும். शम्भो स्वयम्भो भो शम्भो शिव 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 शम्भो स्वयम्भो गङ्गाधर शङ्कर करुणाकर मामव भवसागर तारक गङ्गाधर शङ्कर करुणाकर मामव भवसागर तारक भो शम्भो शिव शम्भो स्वयम्भो
अक्षयलिङ्ग शम्भो शिव शम्भो स्वयम्भो బ్రహ్మమొకటే పరబ్రహ్మమొకటే తందనానాగి తందనానాపురి తందనానాగి తందనానాపురి తందనానా భళ తందనానా తందనానాగి తందనానాపురి తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొకటే బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొకటే తందనానాగి తందనానాపురి తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా కందువగు హీనాదిగమోలిందో లేవో అంతరికి శ్రీహరే అంతరాత్మ కందువగు హీనాదిగమోలిందో లేవో అంతరికి శ్రీహరే అంతరాత్మ హరే అంతరాత్మ శ్రీహరే అంతరాత్మ ఇందులో జంతుకుల మిల్దానొకటే అందరికి శ్రీహరే అంతరాత్మ ఇందులో జంతుకుల మిల్దానొకటే అందరికి శ్రీహరే అంతరాత్మ హరే అంతరాత్మ శ్రీహరే అంతరాత్మ తందనానాగి తందనానాపురి తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా Hey!
சந்தனமும் ஜவ்வாதும் சேர்ந்து மணம் கமழ பாலபிஷேகமுடன் சந்தனமும் ஜவ்வாதும் சேர்ந்து மணம் கமழ பாலபிஷேகமுடன் வெற்றி திருநீரணிந்து தங்கரத தேரினிலே வெற்றி திருநீரணிந்து தங்கரத தேரினிலே தங்கரத தேரினிலே பக்தர் படை சூழ்ந்து வர பக்தர் படை சூழ்ந்து வர வள்ளி தெய்வானையுடன் பக்தர் படை சூழ்ந்து வர வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் சந்தனமும் ஜவ்வாதும் சேர்ந்து மணம் கமழ பாலபிஷேகமுடன் வெற்றி திருநீரணிந்து தங்கரத தேரினிலே பக்தர் படை சூழ்ந்து வர வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் முன்னழகை காண ஆயிரம் கண் வேண்டும். உன்னை காண ஆயிரம் கண் வேண்டும். உன்னை காண ஆயிரம் கண் வேண்டும். முருகனை காண கண்ணாயிரம் வேண்டும். முருகனை காண கண்ணாயிரம் வேண்டும். முருகனை காண கண்ணாயிரம் வேண்டும். முருகனை காண கண்ணாயிரம் வேண்டும். வேலனை காண கந்தனை காண குமரனை காண கண்ணாயிரம் வேண்டும். உலகளந்த வல்லவனை வண்ணமயில் வாகனனை உலகளந்த வல்லவனை வண்ணமயில் வாகனனை உலகளந்த வல்லவனை வண்ணமயில் வாகனனை உலகளந்த வல்லவனை வண்ணமயில் வாகனனை கணபதி சோதரனே தந்தை சுவாமியானவனை காண ஆயிரம் கண் வேண்டும். முருகனை காண கண்ணாயிரம் வேண்டும். உன்னை காண சரவணனை காண சிவகுமரனை காண கண்ணாயிரம் வேண்டும். செங்கதிரும் முழுமதியும் சேர
ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஸ்ரீராமனும் மணமகன் ஆனாரே நம்ம ஜானகி மணமகள் ஆனாளே வந்தவர்க்கும் பார்த்தவர்க்கும் ஆனந்தம் வந்தவர்க்கும் பார்த்தவர்க்கும் ஆனந்தம் சீதைக்கும் ராமனுக்கும் ஆனந்தம் சீதைக்கும் ராமனுக்கும் ஆனந்தம் நாம் செய்த பூஜா பலமும் இன்றே பலித்ததம்மா நாம் செய்த பூஜா பலமும் இன்றே பலித்ததம்மா ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே நாம் வாழ வரம் வேண்டும் ஸ்ரீதேவி எல்லோர்க்கும் எல்லாமும் வேண்டும் கண் போன்ற மணவாளன் கல்யாண மாங்கல்யம் பல்லாண்டு உயிர் வாழ வேண்டும் நல்வாழ்வு நாம் வாழ வரம் வேண்டும் ஸ்ரீதேவி எல்லோர்க்கும் எல்லாமும் வேண்டும் கண் போன்ற மணவாளன் கல்யாண மாங்கல்யம் பல்லாண்டு உயிர் வாழ வேண்டும் கண்கள் இரண்டும் இமைகள் இரண்டும் பெண்ணோடு ஆண் என்ற பொருள் அல்லவோ கண்கள் இரண்டும் இமைகள் இரண்டும் பெண்ணோடு ஆண் என்ற பொருள் அல்லவோ கல்யாணமும் செல்வங்களும் 16 பேர் என்னும் வாழ்வல்லவோ கல்யாணமும் செல்வங்களும் 16 பேர் என்னும் வாழ்வல்லவோ பொன் மஞ்சளும் பூமாலையும் எந்நாளும் காக்கின்ற தாயல்லவோ எந்நாளும் காக்கின்ற தாயல்லவோ நல்வாழ்வு நாம் வாழ வரம் வேண்டும் ஸ்ரீதேவி எல்லோர்க்கும் எல்லாமும் வேண்டும் கண் போன்ற மணவாளன் கல்யாண மாங்கல்யம் பல்லாண்டு உயிர் வாழ வேண்டும் உன்னை நினைந்து உன்னை மணந்து உன்னோடு வாழ்கின்ற திருமாலவன் உன்னை நினைந்து உன்னை மணந்து உன்னோடு வாழ்கின்ற திருமாலவன் வான்மீதிலே தனியாகவே வாழ்ந்தாலும் அவன் என்றும் உன்னாயகன் உன் கண்களும் உன் உள்ளமும் உன் காதல் மணவாளன் சிம்மாசனம் உன் காதல் மணவாளன் சிம்மாசனம் நல்வாழ்வு நாம் வாழ வரம் வேண்டும் ஸ்ரீதேவி எல்லோர்க்கும் எல்லாமும் வேண்டும் கண் போன்ற மணவாளன் கல்யாண மாங்கல்யம் பல்லாண்டு உயிர் வாழ வேண்டும்
உயிரில் புது சுவாசம் தருதே உன்னிரு விழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம் தான் என்ன காற்றில் பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே காய்ந்த இலை நானும் பச்சையானேன் பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானேன் காற்றில் பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே காய்ந்த இலை நானும் பச்சையானேன் பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானேன் வெண்பனி மலரே முன்னிரு விழியால் தேடிய தருணங்கள் எல்லாம் தேடி வருகிறதே தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறதே பாரம் பாய்ந்த நெஞ்சுக்குள்ளே ஈரம் பாயுதே நரைகளும் மறந்திடவே வெண்பனி மலரே உன்னிரு விழியால் வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே உன்னிரு விழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன காற்றில் பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே காய்ந்த இலை நானும் பச்சையானே பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே காற்றில் பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே காய்ந்த இலை நானும் பச்சையானே பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே